E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சென்னை பெரம்பூரில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 20 வயதுக்குட்பட்ட இளம் ஜோடி ஒன்று குடியேறியது. அவர்கள் இருவரும் தங்களுக்கு திருமணமாகிவிட்டதாக கூறி ரூபாய் 4000ற்கு வாடகை வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு 8 மணி வரை இவர்களுடைய வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த ஜோடியின் வீட்டு கதவை தட்டியுள்ளனர். ஆனால் யாரும் கதவை திறக்காததால் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளனர். அப்போது வீட்டுக்குள் இருந்த இளைஞர் தூக்கில் தொங்கிய நிலையிலும் இளம்பெண் இரத்த வெள்ளத்திலும் சடலமாக கிடந்துள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் தனராஜ் தலைமையிலான ICF போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். பின்னர் உயிரிழந்த இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த இரட்டை சம்பவத்தில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியானது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை சேர்ந்தவர் ஆகாஷ். 19 வயதான இவர் விழுப்புரத்தில் உள்ள கலைக்கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அதே கல்லூரியில் அபிநயா என்ற மாணவியும் ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இவர்கள் இருவரும் கல்லூரி ப்ராஜெக்ட் தொடர்பாக சென்னை செல்வதாக கூறி தனித்தனியாக சென்னைக்கு வந்து பெரம்பூரில் பெற்றோருக்கு தெரியாமல் தனி குடித்தனம் நடத்தியுள்ளனர். இந்த சூழலில்தான் ஆகாஷுக்கும் அபிநயாவுக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. நொடிக்கு நொடி இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் அடுத்த கட்டத்திற்கு போகவே ஆத்திரமடைந்த ஆகாஷ் காதலி அபிநயாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் அபிநயாவின் தலை மற்றும் மூக்கு உள்ளிட்ட இடங்கள் காயமடைந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திலேயே அபிநயா உயிரிழந்துள்ளார். இதனால் பயந்து போன ஆகாஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்பது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில், கொலை செய்யப்பட்ட அபிநயாவின் பெற்றோருக்கும் தற்கொலை செய்து கொண்ட ஆகாஷின் குடும்பத்தினருக்கும் தகவல் அனுப்பியுள்ளோம். காதல் ஜோடி தங்கியிருந்த வீடு முழுவதும் சோதனை நடத்தியதோடு இருவரின் செல்போன்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். விசாரணை முடிவில்தான் என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரிய வரும் என போலீசார் கூறுகின்றனர். இப்படி ஒரு விஷயம் நடப்பதை அறியாத காதல் ஜோடியின் பெற்றோர் அவர்களுடைய உடல்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். இந்த சம்பவம் சென்னையில் மட்டுமல்லாமல் விழுப்புரத்திலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.